புது G20 அறிக்கை ஒரு அதிர்ச்சிகர ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கு. அதாவது வெறும் 20 வருடங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களோட சொத்து மதிப்பு 62% உயர்ந்திருக்கு. 2000ஆம் ஆண்டுல இருந்த பணக்காரர்களோட சாதாரண அந்த பணமலை இப்போ எவரெஸ்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாமானிய மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே விழிப்புதுங்குது. இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகிட்டே போறாங்க. இவ்வளவு வளர்ச்சி எப்படி சாத்தியமானது? யார் அந்த பணக்காரர்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை கதை என்ன? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். நோபல் பரிசு வென்ற ஜோசப் ஸ்டிக்லைட்ஸ் தலைமையில் இந்த ஆய்வு நடத்தப்படுது. அந்த G20 அறிக்கையின்படி பெரும் பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மனிதர்களுக்கு இடையிலான இடைவெளி ரொம்ப ஆபத்தான முறையில் விரிவடைஞ்சிருக்கு. அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இது ஜனநாயகத்தையே உலுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை சோர்ந்து போக செய்யக்கூடிய அளவு அந்த இடைவெளி விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. எளிமையாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட வெகு சில நபர்கள் கிட்ட மட்டும் அதிக பணம் இருக்கிறது. முழு அமைப்புமே தடுமாற தொடங்குது. இந்த அறிக்கை ஒரு சைரன் மாதிரி. 2000 இருந்து 2024 வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு செல்வம் சேர்ந்திருக்கும்ல, அதுல உலகத்துல இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களோட சொத்து மட்டுமே 41%. இது ஒரு பக்கம். மனிதர்கள்ல மிகவும் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய 50% பேருக்கு இந்த சொத்து மதிப்புல வெறும் 1% மட்டும்தான் போகுது. 1% பணக்காரர்களுக்கு 41% செல்வம் போகுது. 50% ஏழைகளுக்கு 1% செல்வம் தான் போகுது. எவ்வளோ பெரிய முரண்பாடு இது! இந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆய்வு முடிவுகள் ஜெயந்தி கோஷ், வின்னி பியானிமா, இம்ரான் வலோடியா போன்ற நிபுணர்களை கொண்ட உலகளாவிய சமத்துவமின்மைக்கான G20 குழு ஆய்வுல தெரிய வருது. உலகத்துல செல்வம் வளருது, ஆனா அந்த செல்வம் பணக்காரர்கள் கிட்ட தான் அதிகமா வளருது. ஆனா அதே சமயம் உலக நாடுகளை ஒப்பிடுறப்போ நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சமத்துவமின்மை குறைஞ்சுக்கிட்டே வர்றதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியா, சீனா போன்ற பெரிய நாடுகள் கடந்த 20 ஆண்டுகள்ல பிரமிக்கத்தக்க வகையில வளர்ந்திருக்காங்க. அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் வளர வளர இதுக்கு முன்னாடி இருந்த பணக்கார நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், அப்புறம் ஐரோப்பிய நாடுகளோட பங்கு உலக பொருளாதாரத்துல குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால பொருளாதார ரீதியா நாடுகளுக்கு இடையிலான இடைவெளி குறையுது. ஆனா அதே சமயம் நாட்டுக்குள்ள அந்த பொருளாதார இடைவெளி அதிகரிக்குது. பணக்காரர்கள் ஏழைகளுக்கு இடையிலான இடைவெளி, சமத்துவமின்மை அதிகரிக்குது. இந்த புதிய G20 அறிக்கையின்படி பூமியில பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள்ல உச்சபட்ச பணக்காரர்கள் 1% பேர் நாட்டோட செல்வத்துல பெரும் பங்கை தனதாக்கியிருக்காங்க. அந்த பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் அப்படின்னு சொன்னேன்ல, அதோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? உலக மக்கள் தொகையிலேயே 74%. இதுக்கு என்ன அர்த்தம்? பூமியில உள்ள மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 4/3 பங்கு மக்கள் எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1% பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களா மாறக்கூடிய நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. 2000 இருந்து 2023 1% இந்திய பணக்காரர்களோட செல்வ செழிப்பு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு தெரியுமா? 62%. கடந்த 20 ஆண்டுகள்ல உங்களோட பொருளாதாரம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. சீனாலையும் இதே கதை தான். அங்கேயும் 1% பணக்காரர்களோட சொத்து மதிப்பு 54% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா, சீனா 2 நாடுகளோட கதையும் ஒண்ணுதான். ஆனா அவங்கள விட நம்ம கொஞ்சம் அதிகம். அதோட அந்த அறிக்கை இன்னொரு போல்டான விஷயத்தையும் சொல்லுது. நல்லா கவனிங்க. G20 அறிக்கையின்படி எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த பணக்காரருக்கும் ஏழைக்குமான இடையிலான இடைவெளி, அந்த பெரிய இடைவெளி தற்செயலா ஏற்படாது. தற்செயலா ஏற்படுறதுக்கு அது பூகம்பம் கிடையாது. இது எப்படி நடக்குதான் அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால நடக்குது. நிதி கொள்கைகள், சட்டங்கள், அரசுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளால தான் இந்த விளைவுகள் ஏற்படுது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இடைவெளிக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்படுது.
உலக தலைவர்கள் உண்மையிலேயே இந்த இடைவெளியை சரி செய்ய விரும்பினா G20 இதுல முக்கிய பங்கு வகிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. G20னா என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். உலகத்திலேயே 20 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரம், உலக பிரச்சனைகள், காலநிலை பிரச்சனைகள், வளர்ச்சி, உலகளாவிய பாதுகாப்பு, இதை பற்றிலாம் அவங்க ஒன்று கூடி பேசுவாங்க. ஏன்னா இந்த G20 நாடுகள் தான் உலகத்தோட பெரும்பாலான பணத்தையும் வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ G20 நாடுகள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அது மொத்த உலகத்தையுமே பாதிக்கும். இந்தியாவும் கூட G20யில் பங்கு வகிக்கிறது. ஆக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்க இடைவெளியை சரி செய்ய விரும்பினா G20 இதுல முக்கிய பங்கு வகிக்க முடியும் அப்படின்னு இதனால தான் சொல்றாங்க. பணக்கார நாடுகளும் வளரும் நாடுகளும் இணைஞ்சு செயல்பட்டா உண்மையாவே இந்த இடைவெளியை மாற்ற முடியும் அப்படின்னு நம்பப்படுது. உலகத்தோட செல்வம்லாம் ஏன் அந்த 1% பணக்காரர்கள் கிட்ட குவியணும்? G20 பிளான் பண்ணா இந்த சமத்துவமின்மையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமத்துவமின்மையை சரி செய்ய உலகளாவிய கண்காணிப்பு குழு தேவை அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கப்படுது. சர்வதேச சமத்துவமின்மை கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க. IPCC இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையேயான குழு காலநிலை மாற்றத்தை கண்காணிப்பாங்க உலக அளவில். அதே மாதிரி இந்த IPI இன்டர்நேஷனல் பேனல் ஆன் இன்இக்வாலிட்டி குழு சமத்துவமின்மையை இவங்க கண்காணிப்பாங்க சர்வதேச அளவில். இதோட வேலை உறுதியான நம்பகமான தரவுகளை சேகரித்து அரசுகளுக்கு கொடுக்கணும். இந்த புதிய அமைப்பை தற்போதைய G20 தலைவரான தென்னாப்பிரிக்கா துவங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது முக்கியம்? இந்த சமத்துவமின்மை ஜனநாயகத்தை பாதிக்குது. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் இந்த அறிக்கை சொல்லுது. என்னன்னா, பணக்காரர்கள் ஏழைகளுக்கிடையேயான இடைவெளி அதிகம் உள்ள நாடுகளில் 7 மடங்கு அதிகமாக ஜனநாயகம் பலவீனமடையுமா? ஏன்னா ஒரு சிலர் மட்டுமே பணக்காரராகி பெரும்பாலானவர்கள் பொருளாதார சிக்கல்களோட போராடுறப்போ மக்களிடையே கோபம் அதிகரிக்கும், நம்பிக்கை உடைஞ்சு போகும், அரசியல் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுலயும் 2020க்கு அப்புறம் நிலைமை ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய வறுமை குறைப்பு, அதாவது வறுமை குறைகிறது கிட்டத்தட்ட நின்னே போச்சான். சில இடங்கள்ல வறுமை மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 230 கோடி மக்கள், அதாவது 3ல் ஒருத்தருக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அதாவது தினம் தினம் உணவு கிடைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். அடுத்த வேளை உணவை பற்றின கவலையோடு அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் 2019 இருந்து இந்த எண்ணிக்கை 33.5 கோடி அதிகரிச்சிருக்கு. உலகத்துல பாதி பேருக்கு அடிப்படை சுகாதார சேவைகள் கிடைக்கிறதில்ல. 130 கோடி மக்கள் வறுமையில தள்ளப்படுறாங்க. எதுக்கு? சுகாதாரத்துக்காக, மருத்துவத்துக்காக செலவழிச்சு மட்டுமே. உலகம் செல்வ செழிப்போட இருக்கு, ஆனா ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சமத்துவமின்மையை மட்டும் நம்ம உடனே சரி பண்ணல அப்படின்னா இந்த உலகம் ஒரு ஆபத்தான பகுதிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் 2ஆ பிளவுபட்டிருக்கு. ஒன்று எல்லாமே இருக்கவங்க, இன்னொன்று அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே போராடுறவங்க. இது ஒரு மனித குல பிரச்சனை. சமத்துவமின்மை அப்படிங்கிறது விதி கிடையாது, டெசிஷன். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். ஆனால் அதே ஜகத்துல தான் 3ல் ஒருத்தருக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. மனிதர்கள் உருவாக்கின இந்த பொருளாதார இடைவெளியை மனிதர்களால் மட்டும்தான் சரி செய்ய முடியும்.